அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரை பற்றி பார்ப்போமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை துலுக்க நாச்சியார் ஐயா தோ பரமசிவன் எழுதிய கட்டுரை இது. தமிழ்நாட்டிற்கு இஸ்லாம் வாளோடு வந்த மதம் அப்படின்னு சிலர் குறிப்பிடுகின்றனர். 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழ்நாட்டிற்கு இஸ்லாமியர்கள் வாளோடு வந்தது வரலாற்று உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பே இஸ்லாம் என்ற மதம் வணிகர்கள் வழியாக தமிழ்நாட்டிற்குள் வந்திருக்க வேண்டும். பிற்கால சோழர் ஆட்சியின் போதே 5 வண்ணம் என்ற வணிக குழு இருந்திருக்கிறது. முதலாம் ராஜராஜ சோழன் கல்வெட்டில் சோனகன் சாவூர் பரஞ்சோதி என்பவன் குறிக்கப்பெறுகின்றான். சோனகச் சிடுக்கின் கூடு என்று காதில் அணியும் நகை ஒன்று அவனது கல்வெட்டில் குறிப்பிடப்படுகின்றது. சோனகர் என்பது அரபியரை குறிக்கும் சொல்லாகும். அரபியர்களும் தமிழர்களைப் போலவே ஒரு பழைய நாகரிகத்தின் வழி வந்தவர் ஆவர். எனவே இஸ்லாமிய சமயத்திற்கு தமிழ்நாட்டிற்கு கொடுப்பதற்கும் கொள்வதற்கும் சில உண்மைகளும் நெறிகளும் இருந்தன. யுனானி என்னும் மருத்துவ முறை, அல்வா, பிரியாணி என்ற உணவு வகைகள், பிறகு இதெல்லாமே இஸ்லாமியர் வழி தமிழகத்திற்கு வந்த விஷயங்களாகும். இது போலவே படைப்போர், கிஸ்ஸா அப்படின்னா கதை, முனாஜாத் வாழ்க்கை சரிதம், நாமா இந்த போற்றி பாடுதல் முதலிய இலக்கிய வகைமைகளும் தமிழுக்கு இஸ்லாத்தின் பங்களிப்பே. இந்தியாவில் மிகப்பெரிய வழிபாடான திருமால் நெறி வளர்ச்சிக்கு இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் தன் பங்கை செலுத்தியுள்ளது. வங்க நாடு திருமாலோடு ராதையை இணையாக சேர்த்தது. தமிழ்நாட்டு வைணவம் ஆண்டாளை திருமாலுக்கு இணையாக சேர்த்தது. இஸ்லாத்துடைய செல்வாக்கு அப்ப இருந்ததுனால தமிழ் வைணவத்தில் துலுக்க நாச்சியார் கதை பிறந்தது. மதுரையில அழகர் சித்திர திருவிழா நடக்கும்போது அழகர் ஆத்துல இறங்குறாரு. தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு கேள்விப்படவும், நம்ம வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கோச்சுக்கிட்டு அவர் வண்டியூர் போவார். எங்க போறாருன்னா வண்டியூர்ல அவருடைய காதலி துலுக்க நாச்சியார் வீட்டுல போய் தங்குறதாக கதை. இது ஒரு கதை இருக்கு. உண்மையில் அவ்விடத்தில் துலுக்க நாச்சியார் கோயில் என்று எதுவும் இல்லை. ஆனால் கதை மட்டும் வலிமை உடையதாக விளங்குகிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வண்டியூர் பகுதியில் இஸ்லாமியர்கள் வான வேடிக்கைகள் நடத்தி அழகரை வரவேற்றிருக்கின்றனர். இந்த கதை தந்த நம்பிக்கையே அதற்கு காரணமாகும். இப்படி ஒரு இது இருக்கு அப்படின்னா அது ஒரு கதை, அந்த கதையை நம்பி இருக்கிறாங்க, அதனால இப்படி வரவேற்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ திருவரங்கத்திலும் திருவரங்கத்திலும் துலுக்க நாச்சியார் கதையும் ஒரு சந்நிதியும் உண்டு. திருமாலின் சிலை மீது ஆசை கொண்ட சுல்தானின் மகள் ஒருத்தி அந்த சிலையை பிரிந்துவிட்ட சோகத்திலேயே உயிர் விட்டாளாம். இந்த கதையை குறிப்பிடும் கோயில் ஒழுகு, திருவரங்கம் கோயில் ஒழுகு, பெருமாள் நியமனத்தினாலே ராஜமகேந்திரன் திருவீதியில் வடகீழ் மூலையிலே திருநடை மாளிகையிலே அறையாக தடுத்து அந்த டில்லீஸ்வரன் புத்திரியான சூரதானியை சித்ரூபமாக எழுதி வைத்து பிரதிஷ்டிப்பித்து என்று கூறுகிறது. துலுக்க நாச்சியாருக்கு சாந்து நாச்சியார் என்றும் பெயர் உண்டு. திருவரங்கம் கோயில் ஒழுகை பற்றி ஆராய்ந்த ஹரிராவ் என்ற அறிஞர் துலுக்க நாச்சியார் கதையினை குறிப்பிட்டு நாட்டுப்புற பண்பாட்டியல் ஆய்வு மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறார். இந்த பண்பாட்டு ஆய்வு மாணவர்களுக்கு இஸ்லாமியர் அல்லாத தமிழர்கள்லாம் இப்ப நாகூருக்கு சென்று வழிபடுவது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனா விருதாச்சலத்தை அடுத்த ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் கோயிலில் நெடுங்காலமாக இஸ்லாமியர்கள் வழிபட அனுமதிக்கப்படுகிறார்கள். இது பலர் அறியாத செய்தியாகும். அக்கோயில் இறைவன் கடலாடச் செல்லும் போது கிள்ளை என்னும் இடத்தில் அமைந்துள்ள ஒரு தர்காவுக்கு கோயில் மரியாதையாக மாலை தருகிறார்கள். தமிழ்நாட்டு சிற்றூர் புறங்களில் இப்படி பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். மத அடிப்படைவாதம் வன்மத்தோடு வளர்க்கப்பட்டு வரும் இந்நாளில் இத்தகைய கதைகளையும் நம்பிக்கைகளையும் வெளிச்சமிட்டு காட்ட வேண்டிய கடமை நமக்கு உண்டு. இப்பயும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ என்னென்னமோ பிரச்சனை நடந்தாலும் மதுரை எங்கள் பகுதியில் இருக்கிற நல்லிணக்கத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும். இப்போ சித்திரை திருவிழா கூட எல்லாருக்கும் ஒரு ரோஸ் மில்க் கொடுத்து இஸ்லாமியர்கள் அந்த பகுதியில் வரும்போது வரவேற்றாங்க. அவங்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. என்னுடைய சொந்த கிராமத்தில் கூட
ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் ஐயனார் கோயிலில் திருவிழா வரும். அந்த திருவிழா அப்போ கிராமமே விரதம் இருப்போம். அந்த விரதம் இருக்கும்போது இஸ்லாமியர்களும் விரதம் இருப்பாங்க. அவங்களும் எந்த விஷயங்களும் சாப்பிடாம இருப்பாங்க. அவங்களும் திருவிழா அன்னைக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட மரியாதை உண்டு. அவங்களும் திருவிழாவுக்கு பொருட்கள்லாம் கொண்டு வந்து திருவிழாவில் கலந்துக்குவாங்க. மரியாதை உண்டு. இப்படியாக நம்மளுடைய மாநிலத்தில் இந்த நல்லிணக்கம் சிறப்பாக பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அது இன்னும் தொடரணும். அப்படி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இன்று இந்த கட்டுரையை உங்களுடன் வாசித்ததில் மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.